நான் கேட்கிறேன், இன்று நாட்டின் நிலை என்ன, நமது நிலை என்ன எண்ணி பார்க்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், வெள்ளையின் ஆட்சியிலிருந்து விடுபட்ட பிறகும் கூட பிறர் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் தானே இருக்கிறோம். ஏன் இந்த இழிநிலை? நான் கேட்கிறேன், இன்று அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, மிளகாய் விலை என்ன, எண்ணெய் விலை என்ன? நான் கேட்கிறேன் தோழர்களே, இன்று நாடு எங்கு போய்க் கொண்டிருக்கிறது? அதனால் தான் கூறுகிறேன், இந்த 7 வர்ண கொடியின் கீழ் இந்நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய கட்சியின் கீழ் அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்கிறேன், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவாளர் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன். அண்ணே, ஒழுங்கா மரியாதையா இப்பவே மீட்டிங்க முடிச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல நிக்கிற ஜீப்பு கிட்ட வந்து சேரல, உருப்படியா வீடு போய் சேர மாட்டேன். பெரியோர்களே, தாய்மார்களே, அடுத்த கூட்டத்திலே பேச அவசர அழைப்பு வந்திருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இருக்கிற கட்சிக்கு பத்தாது நீ வேறையா? ஏதோ என்னால் ஆனது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொன்னா போதுமா? வந்துருமாயா? ஏயா ஆலமடிக்கு இழுத்து வந்துட்டு கலாட்டாவை பண்ற? எனக்கும் கை இருக்குயா. ஆஹா, உனக்கு வாய்தான் இருக்கு நினைச்சேன், கை வேற இருக்கா? கை இருக்குல்ல, வேலை செஞ்சு படைக்கிறதானே? முடியாது. ஏன் இஷ்டம்? எங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கு தெரியுமா? ஏயா வெட்டித்தனமா பேசிட்டு உருப்படியா ஏதாவது வேலை செய்யா? முடியாது. முடியாதா? அண்ணே வரீங்களா? வந்துடுறேன். ஏறுங்க அண்ணே. இது வேணுமா? ஏதோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருக்கேன்பா. பாடுபட முடியாதவன் பரம ஏழை ஐயா, கால்ல வியாதி ஐயா, ஐயா பிச்சைக்கார ஐயா. ஏயோ எங்களை சொல்றியா இல்ல உன்னையவே சொல்லிக்கிறியா? ஐயோ என்னத்தான் சொல்லிக்கிறேன். நடக்க முடியாதவன் கால்ல வியாதி ஐயா, ஐயா. அவரு பிச்சை கேட்கல, வியாதினால அணத்துறாரு. அண்ணனுக்கு கால்ல வியாதியா? வியாதியோட கால் எதுக்கு? எடுத்துட. எனக்கு வியாதி இல்ல, கால் இருக்கு. இன்னைக்கு உன் கணக்குல 3 பேரா? அதுக்குள்ளேயே இந்த பாவி ஒருத்தனுக்கே இவ்வளவு நேரம் ஆயி போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு வண்டி போகும்போது பின்னால சாஞ்சிராத, ஆள் குறையும். இல்ல சாமி. இன்னும் இல்ல சாமி, சும்மா இருக்க. புடிச்சுக்க. இல்ல சாமி. கம்பி புடிச்சுக்கடா. சரி சாமி. நமக்கு இந்த இடத்தை கொடுத்தவரு சிவபிரகாச ஐயா. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்க பாடுபட்டவங்க ரவியும் ராஜாவும் தான். இந்த 2 பேருமே நம்ம கிராமத்துக்கு தலைவர்களா இருப்பாங்க. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? நம்ம பாதிரியார் சாமி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். ஏன் சாமி?